Hello friends, welcome to MySQL Tamil tutorial part 8 ஆச்சுன்னு இதுவரையும் பார்த்தோன்னா லாஸ்ட் கிளாஸில் இருந்து அதாவது ஒவ்வொரு ஃபைல் நம்ம வேணும்னாலையும் ஒவ்வொரு டைம் வந்து கமெண்ட்ஸ் எழுதிட்டு இருப்போம். ஸோ ஒரே டைமில் மல்டிபிள் ஃபைல்ஸ் அதாவது இப்போ நான் சொல்லி காட்டுறேன், ஒரு டைம் செஞ்சு காட்டிடுறேன். செலக்ட் நேம் ஃப்ரம் ப்ரொஃபைல் இப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு டைம் கொடுத்தா இப்போ நேம் மட்டும் வருது. இல்லை எனக்கு ஐடியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதுசாக வந்து இன்னொரு டைம் நம்ம எழுதிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் தேவையில்லை. ஒரு டைமில் ஐடியும் வர வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிளாக ஐடின்னு போட்டு ஒரு கமா யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல கமா போட்ட மாதிரி இந்த நேம் முடியறதுக்கும் கமா போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எரர் வரும். ஸோ வேணால் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். கம்மா எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடி நேம் ரெண்டும் ஒரே டைமில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்போது நம்மளுக்கு ஏஜ் வேணும்னாலையும் அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஐடி கம்மா ஏஜ் நேம் ஏஜ் இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பார்த்தீங்கன்னா நேமு ஏஜ் எல்லாம் ஒரே டைமில் வந்திருக்கு. இப்போது இங்கே ஒரு 10 பேர் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நேம் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளோட டேட்டா பேஸ் அதாவது நம்மளோட வெப்சைட் வச்சுட்டு நம்மளோட இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸில் மட்டும் எவ்வளோ கமெண்ட்ஸு எவ்வளோ பேர் லாகின் ஆவாங்க அப்படின்னு கணக்கு போட்டுக்கோங்க. அப்போது அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது பார்த்தோன்னா நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒவ்வொரு டைமும் நம்ம இது மாதிரி கொடுத்துட்டு இருக்க தேவையில்ல. மொத்தமாக நம்மளோட டேட்டா பேஸில் என்னென்ன எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கேயே போட்டிருக்கு. அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வேர் ஃபங்க்ஷன் பற்றி நான் வர கிளாஸில் சொல்கிறேன். இந்த ஸ்டார் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து இதை காட்டுறேன். இப்போ பார்த்தோன்னா அங்கே நேம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதே ஏஜ் வேணால் ஏஜ் கொடுப்பேன், ஐடி வேணால் கமா போட்டு கொடுப்பேன். மொத்த ஃபைலும் எனக்கு ஒரே டைமில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார் போடுங்க. இப்போ ஸ்டார் போட்டிங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா ஃபைலும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதாவது எல்லா காலமும் என்னென்ன கேட்டகரி இருக்கோ அந்த எல்லா கேட்டகரியில் இருக்க காலம்ஸும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மீனிங். நான் கோ கொடுத்தேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எத்தனை காலம்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போமோ எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டைமில் மல்டிபிள் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஆல் ஃபைல்ஸும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. அதாவது எப்போவுமே இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வெப்சைட் டிசைன் பண்ணும்போது அதாவது வெப்சைட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா பேஸ் பார்க்கும்போது ஒரு சில பேர் லாகின் பண்ணியிருப்பாங்க. இதுவே நீங்கள் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு பின்னால் பார்த்தோன்னா நிறைய பேர் உங்களோட வெப்சைட்டில் வந்து உங்களோட டேட்டா பேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆள் கொடுக்கும்போது ஒரு 1000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக 1000 பேரும் வரும். ஸோ அந்த மாதிரி இது ஆன்லைனில் நம்ம இப்போது நம்மளோட லோக்கல் சர்வர் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. இதுவே ஆன்லைனில் யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்மளோட பேண்ட் வித்து அந்த ப்ராப்ளமெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. பர்டிகுலராக நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் சொன்னேன். ஒரே டைமில் இதையும் அதாவது ஒரு குறிப்பிட்ட பேர் இதை மட்டும் பார்க்கணுன்னா அப்போ வந்து அந்த இதை மட்டும் நம்ம அந்த காலம் நேம் போட்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் இன்னும் சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்காதீங்க. பாய்.